ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நான் டேரெக்டாக குளிச்சுட்டே வந்துட்டேன். அத்தைக்கு வந்து டீயும் எங்களுக்கு வந்து பிளாக் காஃபியும் நான் செய்ய போகிறேன். யூஸ்வலாக வந்து பிளாக் காஃபியோடு தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகும். அது என்னமோ தெரில, பிளாக் காஃபி இல்லாமல் நமக்கு அந்த டே ஸ்டார்ட் பண்ணவே பிடிக்காது. யூஸ்வலாக எனக்கு வந்து நான் டீ குடித்தாலும் அடுத்தவங்களுக்கு டீ போட்டாலும் இஞ்சி போட்டு டீ போடுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஏன்னா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் இஞ்சி போட்டு டீ குடிக்கிறதுல எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது யாருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏலக்காய் டீயும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஏலக்காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் பொதுவாக இஞ்சி டீயே போட்டுருவேன். ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நான் கொஞ்சம் ஏர்லியராகவே எந்திரிச்சுக்கிறேன். விடிகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீஸை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் மார்னிங் எந்திரிச்சு செய்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக பீஸாக இருக்குது. ரொம்ப அவசரமாக செய்யாமல். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பூஜை வேலை இருக்குது, பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இருக்குது. அதையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பா எந்திரிச்சிட்டா. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் வந்து நான் போடவே மாட்டேன், அத்தை தான் போடுவாங்க. என்னைக்காவது ஃபங்க்ஷனு, ஏதாவது ஒரு பெரிய பண்டிகை அப்படின்னா நான் வந்து கோலம் போடுவேன். எனக்கு கோலம் போட தெரியும், பட் ஆனால் டெய்லியில் நான் போட மாட்டேன். குட் மார்னிங். எனக்கு காலையில் எந்திரிச்சு எதுவும் கொடுக்கலையா? தங்கமே, வைரமே, செல்ல, கண்ணே தெரில, முடி வெட்டணும் உனக்கு. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம அவளுக்கு தேவையானதெல்லாம் சமைக்க போயிடலாம். இன்றைக்கி நான் மார்னிங் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக வெட்டி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். ஏன்னா டிஃபன் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும், தோசைக்கு இட்லிக்கெலாம். அதை நான் வந்து என்னோடய ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃபன் சாம்பார் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பா கிளம்புறதுக்குள்ளே, இந்த விசில் வரதுக்குள்ளே நான் ஒரு குட்டி ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ நான் என்னோடய ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறேன். நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷனை ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சிரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சிரம். ஸோ இந்த சிரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அண்ட் நமக்கு வந்து ஃபேஸில் வந்து ஸ்டிக்கியாக அந்த ஃபீல்லாம் இருக்கவே இருக்காது. அண்ட் இதில் மெயின் கீ இன்க்ரீடியண்ட்டாக பார்த்திங்கன்னா டர்மரிக் இருக்குது. பொதுவாக டர்மரிக் நமக்கு எவ்வளோ பலன் கொடுக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஆட் ஆன் ப்ளஸ்ஸாக நேச்சரையும் சயின்ஸையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. நேச்சராக பார்க்க போனீங்கன்னா இதில் 100% டர்மரிக் இருக்குது. அண்ட் சயின்ஸாக பார்க்க போனீங்கன்னா இதில் 10% கிளைகாலிக் ஆசிடும் 2% நியாசினமைடும் இருக்குது. இதனால் நம்ம ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷனை ஃபேட் அவுட் பண்ணி நமக்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோனை கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதோட அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே போதும். நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட் ஆகும், அதே சமயத்தில் க்ளோவாகவும் இருக்கும். இதில் ஸ்வெரஸா கோல்ட் ப்ரெஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஆர்கானிக்கலி சோர்ஸ் டர்மரிக்கோட பொட்டன்ஷியலை 100% ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டாக இருக்குல்ல. ஸோ நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன் ஃபேட் அவுட் ஆகி என்னோடய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவன் டோனோடு இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் ஹிமாலயா வெப்சைட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் வாங்கும்போது 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், என்னோடய ஸ்கின் கேர் முடிஞ்சிச்சு. இப்போ கீழே போய்ட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம். குட் மார்னிங். டெய்லி சீக்கிரம் எந்திரிக்கிறதுமே உனக்கு எப்படி இருக்கு அக்ஷயா? நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது ஸ்கூல் ரொம்ப பக்கம். 7 o'clock தான் எழுந்துப்பேன். இப்போ 6 o'clock. 1 hour பிஃபோராகவே எந்திரிச்சிருந்தேன். அக்ஷயாக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லீவ் போட சொல்லுங்களேன், போடவே மாட்டா. எவ்வளோ அக்ஷயா உனக்கு பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகிறது? ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும், ஸ்கூலில் இருந்தால் ஜாலியாக இருக்கும். என்னோட ஸ்கூல் பற்றி சொல்லு அக்ஷயா. மாதிரி அதான் அக்ஷயா மாதிரி தான் நானும். ஸ்கூலில் வாட்ச்மேன் கதவை திறப்பார், அவர் கூடயே சேர்ந்து போய் நான் கதவை திறப்பேன். 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து 9 o'clock தான் ஸ்கூலு. 7:30, 8 o'clockலாம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸோ அப்படியே அக்ஷயாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியராக எழுந்திரிச்சு அவள் வந்து எப்படி சொல்கிறது 8:30க்கு தான் பெல்லு. பட் ஆனால் 8 o'clockலாம் ஷார்ப்பாக ஸ்கூலில் இருக்கணும்னு நினப்பா. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கா இவ. அக்ஷயா, உன் ஹேர் நல்லா ஷைனா லாங்கா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அது என்ன சீக்ரெட்னு கேக்குறாங்க, எப்படி மெயின்டைன் பண்றேன்னு கேக்குறாங்க. என்னன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் லீவ் என்னைக்காவது கிடச்சுன்னா பேக் போடுவேன். ஏதோ ஒரு பேக். ஹேர் பேக்கா? ஆமாம், ஹேர் பேக்கு ஆயில் அப்ளை பண்ணி
குளிச்சிடும். அவ்வளோதான், பேசிக்கான ஒரு டேக் கேர் தான். அவளோட ஹேர் வந்து ஆமாம், என்ன மாதிரி அவளுக்கு என்னோட மொழியில் பிடிச்சதே எனக்கு ஹேர் கலரிங் பண்ண மாதிரி ப்ரௌனாக இருக்குமா. நேச்சுரலாவே உனக்கு அந்த ப்ரௌன் ஷேட் இருக்கும். ஆமாம், நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கீங்களா பாப்பாக்கு அப்படின்னு. எங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ஸ்ட்ரைட் ஹேர் தான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டேக் கேர், அக்ஷயாக்கு வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணதுனால அந்த வந்து ஸ்ட்ரைட் ஹேர் வந்து நல்ல ஒரு சில்க் அண்ட் ஷைனாக தெரியுது, அவ்வளோதான். ஏன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவுக்குலாம் ஹேரை டேக் கேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அதனால் எனக்கு சிரிப்பே வரது தெரியுமா, ஊருக்குலாம் ஒரு தடவை போகும்போது துணி துவைக்கிற சோப்பெலாம் தலைக்கு போட்டிருக்கேன் நான் சின்ன பிள்ளையில். ஸோ இப்போ வந்து பாப்பாவுக்கு நம்ம டேக் கேர் பண்ணி அவளுக்கு வந்து தேவையானது இதை யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணக்கூட பார்த்து பண்ணுறதுனால அவள் ஹேர் இப்போவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் அக்ஷயாக்கு இந்த ஹேர் ஸ்கின் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஹேர் கேர் பண்ணி எனக்கு பேக் கொடுக்குறா. அவள் ஸ்கின் கேர் பண்ணி எனக்கு அது அம்மா இந்த க்ரீம் போடுமா, இந்த பேக் போடுமா அப்படின்றா. ஸோ அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. அவள் கூட சேர்ந்து நானும் லைட்டாக அப்படியே பண்ணிக்கிறேன். அவளுக்கு நான் பண்ணது ஹேருக்கு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது. ஆமாம், அதில் அதெல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க, அம்மா நட்ஸ் எங்கே, நட்ஸ் இல்லைன்னா அவள் கேட்குறா நட்ஸ் எங்கே. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கொடுப்பேன், ஜூஸ் கொடுப்பேன், நெல்லிக்காய் ஜூஸ். அதெல்லாம் இந்த விட்டமின் சி அதெல்லாம் இருக்கும், அது கொஞ்சம் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த ஃபுட்டுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன் பாப்பா கிட்ட நான் இப்போது. ஸோ டெடிகேட்டடாக ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் போட முடியுமா? ஹேர் கேர் போடலாம், ஒரு வீடியோ போடுறேன் நான். பாப்பாவுக்கு நான் என்னென்னலாம் கொடுக்குறேன், ஹேருக்கு என்ன கொடுக்குறேன், இன்டேக் என்ன கொடுக்குறேன், பேக்காக நான் என்ன போடுறேன், ஆயில் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது ஒரு வீடியோவாக போடுறேன். கிளிப் கொடுத்துக்கலாம். வாரியாச்சு. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? கத்திரிக்காய் டிஃபன் சாம்பார் நல்லா பொடிச்சு சாம்பார் செய்வோம் இல்லையா, கத்திரிக்காய் போட்டு அதை வேக வச்சுட்டேன். இப்போ தாளிச்சிட்டு போட்டுற வேண்டியதான். அக்ஷயா, ஒரு நாள் உன் பேக்ல என்ன இருக்குன்னு காமிக்கிறியா? இந்த பேக்கா? ஆமா. ஓகே, ஒரு வீடியோவா போடலாம். வாட்ஸ் இன்சைட் மை பேக்? ஓகே, இந்த பேக் தான் நான் எங்க ஊருக்கு போனாலும் கொண்டு போறது. இதுல நிறைய முக்கியமான விஷயம்லாம் வச்சிருப்ப, பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அக்ஷயா ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷனா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. அது என்னென்னலாம் இருக்குன்ற ஒரு நாள் ஒரு வீடியோ போடலாம். ஓகே. வாழைப்பழமும் இன்னைக்கு ஜூஸ் போடவா? ஓகே. டெய்லியும் நான் ஒரு ஜூஸ் வந்து பாட்டிலில் கொண்டு போய் குடிப்பேன். ஸ்கூலில் இல்லை, போகிற வண்டியில். இந்த வேர்ல்டுலேயே வந்து எவ்வளோ குட்டியாக பொட்டு வைக்கிறோமோ அதை அப்படி வந்து வைக்கிற ஆளு அக்ஷயா. அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு பொட்டு வைக்கிறது. இப்போ பெருசாக வச்சுட்டேன். இதுதான் பெருசா உங்க ஊர்ல? மா, என்ன பிரேக்ஃபாஸ்ட்? தோசை. தொட்டுக்க சாம்பார். எனக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் சாம்பார், நீ போட்ட கத்திரிக்காய் சாம்பார். தோசை சாம்பார், அந்த ரெண்டு காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்ஷயா, ஒரு vlogல நம்ம ஒன்று பண்ணலாம். எல்லா வேலையும் உன் வேலையை நீயே தான் செஞ்சுக்கணும். யாருமே அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணலாமா? வீடியோ எடுக்கிறது இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆளு. மற்றபடி உன் வேலை எல்லாமே நீயே செஞ்சுக்கணும். சாப்பிட்றதுலேருந்து, தண்ணி எடுத்துக்கலாம், ஜூஸ் போடுறதுலேருந்து, தலைவாடுறதுலேருந்து, கிளம்புறதுலேருந்து எல்லாமே நீயே பண்ணி நீ கிளம்புற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம். அன்னைக்கு அக்ஷயா டே. ஆமா, அக்ஷயா டேல அக்ஷயா மட்டும் அவ என்ன பண்றா அப்படின்றது. ஓகே. இதான் சக்குனால வேலை வைக்கலாம் பாக்குறேன். அக்ஷயா, இதோட பிளான் உனக்கு புரியல? உனக்கு தெரியுது.
2. நல்லா சாமி கும்பிட்டியா? வெரி குட். சாப்பிடலாமா? ரெடியா இருக்கும் ஃபுட். வரேன். இன்னைக்கு என்ன ஜூஸ் போட போற அக்ஷயாக்கு? ஆப்பிள் ரெட் பனானா வச்சு ஸ்மூதி மாதிரி. இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் வாங்கிட்டேன், ஒரு 100 பீஸ் வாங்கிட்டேன். இது வந்து டெய்லி பாரிஸ் போயிருந்தேன் அப்போ வாங்கினது. அப்போ வாங்கினது இது ஒரு 350 ml நினைக்கிறேன். ஸோ இந்த ஜூஸ் வந்து டெய்லி அவள் குடிச்சிட்டு, ஏன்னா வாட்டர் கேனும் தூக்கிட்டு போகிறாள், அதனால ஹெவி 2 வாட்டர் கேன் தூக்கிட்டு போக முடியாதுன்னு இதை குடிச்சிட்டு தூக்கி போட்டுருவா. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆப்பிளும் வாழைப்பழம் வச்சு தான். மேகி ஏய் மேகி வா, நம்மளும் சேர்ந்து இது சாப்பிடலாம். கூப்பிட்டோலே வந்துடுவா அப்படியே. இன்னடி மேகி வேணும் உனக்கு? ஆ ஆ சுட சுட இருக்கு. நல்லாக்கா? சூப்பர். எனக்கு இது 2 தான் ரொம்ப பிடிக்கும். மேகி வேணுமான்னு கேட்கவே இல்லை நீ. மேகி மேகி தோசை வேணுமா உனக்கு? தோசை. யோசிக்குது. மேகி வெஜ்ஜெலாம் சாப்பிடாது. ஏன் சாப்பிடுமே? நெய் சாதம்லாம் சூப்பராக சாப்பிடுமே. நெய் போட்டு சாம்பார் போட்டால் சூப்பராக சாப்பிடும். சாப்பிட போட்டுமா? இப்போ சாப்பிடுது காலையில். ஆமால, ஆமாம் மதியானம் சாப்பிடும். ஆமாம். நெய் இது சாம்பார் சாதம் நெய் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடும். தயிர் சாதம் சாப்பிடும். தோசைலாம் நம்ம சாப்பிட்றதுல நான் சாப்பிட்டேன். எப்பயாவது அதுக்கு மூடு இருந்தால் அதையும் சாப்பிடும். ஆப்பிள், ஒரு பனானா. ரெட் பனானாவா? ரெட் பனானா. பால், சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாய் 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 மேகி. பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஆடி 1 அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரியபாளையம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படின்றதுனால யூஸ்வலாக எல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி எங்களோட பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரகம் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸ்பெஷல் டேவா? ஆமாம், முருகர், ராஜ அலங்காரத்தில் முருகர். வம்சமாக இருக்காரு. அவருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். எப்படி இருக்காரு? ரொம்ப அழகாக இருக்கார்ல. ரொம்ப அழகாக இருக்காரு. அவருக்கு அந்த வந்து வித்தியாசமாக வச்சுருக்காரு. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து ஐம்பொன்னால் செஞ்ச விக்கிரகம் இது. ஆக்சுவலாக வந்து இந்த சாமி வர்றதுக்கு ஒரு கதையே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வாரம் தானேங்க, லாஸ்ட் வீக் நான் வந்து சொல்லியிருந்தேன் பழனி போகணுங்க. பழனி போய் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகரை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் எங்களால் போக முடியல. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் ராஜ அலங்காரத்தில் முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருகரை வாங்கவே போகல. எதர்ச்சியாக போய் சாமியாக வந்து நீ என்னை வாங்கிட்டு என்னை வீட்டில் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்சிடெண்ட் அமைஞ்சுது. வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரை பார்க்கணுன்னு நான் சொன்னேன். அவர் நான் உன் வீட்டுக்கே வரேன், என்னை நித்தம் பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இவர் இந்த வீட்டுக்கு வந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படின்றதுனால நான் இங்கே பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு ரோஜாப்பூ மாலை வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டியிருந்தேன். இப்போ அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கேன். போய் ரோஜாப்பூ மாலை வாங்கி கொடுத்துட்டு நான் அப்படியே வேலைக்கு கிளம்புறோம். ஆடி மாதம் வந்தாச்சு. உண்மையிலே எல்லா அம்மன் கோயிலும் வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஏன்னா காலையிலே எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலேருந்து ஃபுல்லாக அம்மன் சாங்காக போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. அண்ட் எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லபடியாக பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்.
அண்ட் எங்கள் வீடு போலயே உங்கள் வீட்லேயும் வந்து செல்வ செழிப்பும் மன நிம்மதிக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.